உயர்நீதிமன்றம் அமைத்த அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கரூர் துயரச் சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்குகிறது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு விசாரணை குழுவிடம் கரூர் போலீசார் ஒப்படைக்க உள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாங்கள் நீதிக்காக பாடுபடுவதால் நிச்சயம் உண்மை வெளிவரும் என தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தேசிய கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க டேராடூன் சென்ற ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக SC/ST ஆணைய தலைவர் கிஷோர் மக்பானா நேரில் ஆய்வு செய்தார். சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP ஆகியோர் விளக்கம் அளித்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்யவில்லையா என மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் போலீசார் முடிவு. தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய திமுகவிற்கு அச்சமில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். பயந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் என்ன பிரச்சனை வந்தாலும் திமுக சந்திக்கும் என்றும் கூறினார். அவங்க யார் அனுமதி வாங்கினாங்களோ அவங்க பேரில் போட்டாங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க பேரில் போட்டிருக்காங்க, வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன ஆட்லேயே அவரையும் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் ஏன் பயப்படணும்? சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே ரத்தம் சொட்ட சொட்ட அதிகப்படியான காயங்களுடன் சுற்றி வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை முகப்பேரில் காதலியிடம் 50 சவரன் வரதட்சணை கேட்டு திருமணம் செய்ய மறுத்த புகாரில் என்ஜினியர் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலி அளித்த புகாரின் அடிப்படையில் முகப்பேர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கனமழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள சின்ன சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சுற்றுவட்டாரங்களில் பரவலாக பெய்த மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் புழல் ஏரிக்கு 56 மில்லியன் கன அடி தண்ணீர் வந்துள்ளது. கேரள மாநிலம் மூணாறில் சுற்றுலா பயணிகளை தாக்கி மண்டி போட வைத்து போதை இளைஞர்கள் துன்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் சுற்றுலா செல்லவே அச்சமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை ஜோகேஷ்வரி மெட்ரோ நிலையம் அருகே பாதாள சாக்கடை குழியில் கால் சிக்கியதால் பயணி செய்வதறியாமல் தவித்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வடிகால் குழியில் சிக்கி தவித்த நபரை பத்திரமாக மீட்டனர். ஜெர்மனியின் முனிச் விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் பறந்ததால் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2வது முறையாக 2 ஓடு பாதைகளும் மூடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் உணரப்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் ஓரிகான் மாகாணத்தில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே அடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் அதிபர் டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது.
12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் தொடங்கியுள்ளது. பொருளாதாரத் துறையில் உலகளாவிய தமிழர்களை ஒருங்கிணைக்கும் இந்த முன்னெடுப்பு பாராட்டுக்குரியது என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 448 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. இந்திய அணி 286 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாள் முழுவதும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விசாரணைக்கு வந்த தாவேகா தொடர்பான வழக்குகள், அரசு தரப்பு மற்றும் தாவேகா தரப்பின் அனல் பரந்த வாதம், நீதிபதிகளின் அதிரடி கருத்துகளால் பரபரப்பாக காணப்பட்ட நீதிமன்றம். கரூரில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நடந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது எனவும் நீதிபதி கூறினார். சொந்த கட்சியினரை கைவிட்டுவிட்டு ஓடிய விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சித்தது. மக்களை, குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும், அதை செய்யாமல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவேகாவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக நீதிபதி கூறினார். வன்முறையை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பினார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் தேடுதல் பணி தீவிரம். 2 பேரையும் கைது செய்ய சென்னை, சேலம், ஈரோடு மாவட்டங்களுக்கு 5 தனிப்படைகள் விரைந்துள்ளன. கூட்டத்தில் காலனி, ரசாயனங்களை எரிந்ததாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. எச்சரிக்கையின்றி போலீசார் தடியடி நடத்தியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் ஓடிவிட்டார்கள் என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. நீரிழப்பு, கூட்ட நெரிசலால் மக்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீர்கள் என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இழப்பீடு அதிகரிக்க கோரிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது.